சில்ட்ரனுக்கு வந்து அந்த டோட்டலாக அவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீ எங்களை பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க, டோட்டலி ஐ எம் செல்ஃப் ரிலையன்ட். ஏன்னா அந்த மாதிரி நான் லைஃப் பிளான் பண்ணேன். நான் என் வீட்லேயே நடக்கிறேன். இந்த வீட்டில் நடக்கிறேன், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 தடவை நடப்பேன். நடக்க என்னுடைய கை மசில்ஸ்லாம் அது கெட்ஸ் மோர் பவர். இதுதான் சிம்பிள். நான் வந்து சீனியர்ஸுக்கு சொல்ல வேண்டியது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் டாக்டர் ராகவேலு. வயசு 80ஆவது. இப்போது 1947 சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்து, நான் வந்து சென்னை புரசவாக்கம் ஏரியாவில் ஃப்ளவர்ஸ் ரோடு பகுதியில் வீடு இருந்தது எனக்கு. அப்பா சென்னை கார்ப்பரேஷனில் வேலை செய்துட்டு இருந்தார். அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருந்தாங்க. நான் வந்து பள்ளி பருவத்தில் சென்னை எழும்பூர் உயர்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சென்னையை ஃபுல்லாக அந்த காலத்தில் எனக்கு விளையாட்டு மைதானம் மாதிரி, இந்த சைடில் பிஎன்சி மில்லு, இந்த சைடில் சாந்தோம் பீச்சு, இந்த சைடில் பச்சிபாஸ் காலேஜு, இது ஃபுல்லாக எங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் மாதிரி நாங்கள் ஓடி விளையாடுவோம் சென்னையில் அந்த காலத்தில். பள்ளி பருவத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் விளையாட்டில் தான் இருப்போம். படிக்கிறது வந்து கடைசியில் எக்ஸாம் டைமில் தான் படிப்போம். மற்ற நேரமெல்லாம் விளையாட்டு. நேரு பூங்கா இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள், அது பக்கத்தில் 2 கிரவுண்டு, எம்சிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் இஎல்எம் பெப்டிசி ஸ்கூல், இது 2க்கும் 4 கிரவுண்டு இருந்தது. அங்கே தான் எங்களுடைய விளையாட்டு மைதானம். நான் வந்து படுக்க காலத்தில் ஃபுட்பால் தான். முதல்ல கவர் பால், அதுக்கப்புறம் 7s ஃபுட்பால், அப்புறம் 11s ஃபுட்பால், இதெல்லாம் விளையாடுவோம். சென்னையை ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தோம் அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஃபாரின் டிக்னிட்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் ரோடு வழியாக தான் ஐசிஎஃப்இஸ், அது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் அவங்களை சுற்றி காமிக்கிறதுக்கு. எல்லோரும் அந்த காலத்தில் குருச்சேவிலேருந்து நாசர்லேருந்து எல்லாம் அது வழியாக தான் போவாங்க. ராணி எலிசபெத்து அந்த அம்மா ஒரு தடவை வரும்போது அந்த வழியாக தான் போவாங்க. ஸோ இது வந்து இவங்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. நாங்கள்லாம் போய் லைன் வேடிக்கை பார்க்குறது. பள்ளி பருவம் முடிஞ்ச உடனே கல்லூரி படம் வந்தது. பச்சைபாஸ் கல்லூரியில் நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படித்தேன். அப்போ பியூசின்னு இருந்தது. இப்போ வந்து +2 வந்துடுச்சு இல்லை, இந்த மாதிரிலாம். அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டி அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறது. அதில் நான் சயின்ஸ் குரூப் எடுத்து ஒரு வருஷம் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அது முடித்து எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணேன். அந்த காலத்தில் அப்ளை பண்ண உடனே இப்போ மாதிரி நீட் எக்ஸாமு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வந்துட்டு இன்டர்வியூ தான் வைப்பாங்க. ஸ்கூல் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ. எங்கள் பேட்சில் வந்து ஒரு 20 பேர் போய் நாங்கள் லைன்னு அட்டன் பண்ணோம். என் பேட்சில் இல்லை, நானும் இன்னொருத்தரும் ரொம்ப பாவமாக 2 பேர் தான் இருந்தோம். மற்றவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய கான்வென்ட்டில் படித்து வந்த பசங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜோடு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 20 பேரில் 2 பேர் தான் செலக்ட் ஆனோம். நானும் இன்னொரு என் ஃப்ரெண்டு ரத்னவேலுன்றவரும். அந்த காலத்தில் வந்து எம்பிபிஎஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து முதல் வருஷம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுப்பாங்க. ஏன்னா சப்ஜெக்டில் மோஸ்ட்லி அது இருக்கிறதுனால அங்கே வந்து அதை முடிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து மெடிக்கல் சப்ஜெக்ட் வந்துடும். அது மெடிக்கல் காலேஜுக்கு வரும். அதனால் நாங்கள்லாம் லயோலா காலேஜு, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜு, தியாகராஜா காலேஜு, நியூ காலேஜ், இந்த மாதிரி இந்த காலேஜில் தான் எங்களை ஃபஸ்ட் இயர் படிக்க வைப்பாங்க. அது முடித்து கேஎம்சி, ஸ்டான்லி, எம்எம்சி 3 காலேஜையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எங்களை. நான் வந்து ஸ்டான்லிக்கு போனேன் 1967. எல்லோரும் சொல்லுவாங்க காலேஜில் போனோடனே ரேகிங் இருக்கும், அப்படி இருக்குன்னு. எங்களுக்கும் ரேகிங் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நாங்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்து போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கும் அந்த சீனியர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் நாங்கள் சீனியர்ஸ் வந்து ஒரு எனிமினே பார்க்க மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து ரேகிங் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற ஒரு மாதிரி நாங்கள் போவோம். அந்த மாதிரி ஒரு காலம் அந்த காலத்தில். நல்லா ட்ராகிங் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ட்ராகிங் சீசன் முடிஞ்ச உடனே நாங்கள்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த பிரதர்ஹுட்டுங்கிறது ஸ்டான்லியில் தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போவும் போய்கிட்டுருக்கு. நான் ஸ்டான்லியில் வந்து எம்பிபிஎஸ் 1972 முடித்தேன். அது முடித்து 1972 அப்போது ஆர்மிலேருந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்தது. ஆர்மி டாக்டருக்கு ரெக்ரூட்மெண்ட்டு. நான் வந்து அதில் அப்ளை பண்ணி ஐ காட் செலக்டட். செலக்ட் ஆகிட்டு காலேஜில் தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து
ஆர்மி செலக்ட் ஆகி நான் ஒரு ஸ்டைஃபண்ட் அந்த காலத்தில் ஒரு 450 ரூபா கொடுப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு அது செலக்ட் ஆகி நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணி 1972 செப்டம்பர் 23 நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். படிக்கும்போது டாக்டர் விஜயகுமாரி என் ஒய்ஃபு, அப்போ நாங்கள் வி ஃபெல் இன் லவ். ஸோ அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் ஆர்மிக்கு போனேன். போயிட்டு ஒரு வருஷம் பொறுத்து 1972 ஜாயின் பண்ணேன். 1974 வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆர்மி லைஃப் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு லைஃப் எவர், அண்ட் இட் டிசிப்ளின்ஸ் எவரிபடி. அதுதான் இம்பார்ட்டன்ட் திங். என்னுடைய மெமரபிள் இது வந்து ஆர்மியில் வந்து 1974 இந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பிளாஸ்ட் போக்ரான் டெசர்ட்டில் இருந்தது. அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் சைட்டில் அந்த ஏரியாவில் நானும் அங்கே எங்கள் யூனிட்டோடு, எங்கள் ஆர்மி யூனிட்டோடு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது டெசர்ட் வந்து டிவைட் இன்ட்டு 4 ரேஞ்சஸ், ஆல்ஃபா, பிராவோ, சார்லி, டெல்டா ரேஞ்சு. நாங்கள் ஆல்ஃபா ரேஞ்சில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு யூனிட் 226 மீடியம் ரெஜிமெண்ட்னு ஒன்று பேர். மீடியம் ரெஜிமெண்ட்னால் இப்போ குரோம்பேட்டிலேருந்து நான் எய்ம் பண்ணேன்னா நம்ம செக்ரட்டரியேட் கோட்டையை வந்து நாங்கள் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் எங்களுக்கு. அந்த கன்று வச்சு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரஷ்யன் கன். அது ஒரு நாள் திடீர்னு இப்போ நியூஸ் பார்க்குறோம், 1974 நியூக்ளியர் பிளாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பிளாஸ்ட்டு அந்த ஏரியாவில் தான் நடந்திருக்குன்னு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து மீரட்டில் வந்து கொஞ்ச நாள் கேம்ப் அடிச்சிருந்தேன். மீரட்டில் இருக்கும்போது தான் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் மேடம் இந்திரா காந்தி. ஸோ அவங்க ஒரு ஹெலிகாப்டரில் வருவாங்க. அந்த ஹெலிபேடுக்கு நான் மெடிக்கல் ஆஃபீஸர். அங்கே போய் நின்றுட்டுருப்போம். நாங்கள் எல்லா வசதியோடு உட்காந்துட்ருப்போம். அவங்க வருவாங்க, வந்துட்டு சல்யூட் அடிப்போம். அவங்க ஷேக் பண்ணிட்டு போவாங்க. திரும்பி வருவாங்க, அதே மாதிரி சல்யூட் அடிப்போம், ஷேக் ஹேண்ட் பண்ணிவிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள மீட் பண்ணுறதுக்கு எனக்கு. 1977 செப்டம்பர் மாதத்தில் நான் சென்னைக்கு ஃபைனல் போஸ்டிங் சென்னைக்கு வந்தேன். ஆர்மியில் நாங்கள் இருக்கும்போது 1974 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 75 வந்து எனக்கு முதல் பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் நான் 1977 ஆர்மி விட்டு வெளியே வந்தேன்னா மறுநாளே நேராக காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி எனக்கு எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து அப்ளை பண்ணேன், பீடியாட்ரிக்ஸ் அப்ளை பண்ணேன், அனஸ்தீசியா அப்ளை பண்ணேன். எல்லாம் இன்டர்வியூ போனோடனே என்னை வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்ட கேள்வி, நீ ஆர்மி கேண்டிடேட்டு, நாங்கள் உன்னை செலக்ட் பண்ணிடுறோம், நீ எந்த ஸ்பெஷாலிட்டி போகிறேன்னு. இதான் ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு கொஸ்டின். எந்த கேண்டிடேட்டுக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. யூ சூஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டின்னு இந்த டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் சொன்னார். நான் அங்கேயே ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன், எந்த ஸ்பெஷாலிட்டி எடுக்கலாம் அப்படின்னு. பீடியாட்ரிக்ஸ் ஓபி டிபார்ட்மெண்ட் பார்க்கும்பொழுது நிறைய குழந்தைங்க கத்திக்கிட்டு மேலேயும் கீழும் ஒழுவிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதே அனஸ்தீசியா நினச்சி பார்த்தா நல்ல டீசென்ட் அட்மாஸ்ஃபியரு, க்ளீன் அட்மாஸ்ஃபியரு, நல்லா லிமிட்டட் ஒர்க் மாதிரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அனஸ்தீசியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நான் அனஸ்தீசியா செலக்ட் ஆகி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1977 அனஸ்தீசியாவில் ஜாயின் பண்ணேன். ஸ்டான்லி அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்னா சவுத் இந்தியாவிலே ஃபேமஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டான்லி அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் தான். அந்த காலத்தில் சவுத் இந்தியாவிலேயே ஸ்டான்லி அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் தான் எல்லா வசதிகளும் கூடிய ஒரு இன்டென்சிவ் கேர். இந்த லேட்டஸ்ட் இன்றைக்கி சொல்கிற வென்டிலேட்டர், பிளட் கேஸ், பயோகெமிஸ்ட்ரி, இன்ஸ்டன்ட் பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரே டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் ஸ்டான்லி தான். அதில் எனக்கு செலக்ட் ஆனோன்னு பெரிய சந்தோஷம். எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் டி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர். அவர்கிட்ட வந்து வேலை செய்வது ரொம்ப பேர் கஷ்டம், எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அவர்கிட்ட வந்து நான் டிஏ பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே வந்து எம்டி பண்ணேன். தென் அங்கேயே வந்து அசிஸ்டண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். கடைசியில் வந்து அந்த ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் அந்த இன்டென்சிவ் கேரில் நாங்கள் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு பின்னால் ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் எம்பிபிஎஸ்க்கு வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்மன், 2 மெம்பர்ஸ். அவங்க தான் எங்களை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சேர்மன் பேர் வந்து சுந்தரவதன், பெரிய டாக்டர். அவர் தான் சேர்மன். சாரதி ஒன்று, பிஆர் ராமச்சந்திரன், 3 பேர். அந்த சுந்தரவதனத்துக்கு ஒரு தடவை மாரில் சளி பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வென்டிலேட்டரில் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே. எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ், சன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய லீடிங் டாக்டர்ஸு. டாக்டர் வந்து அனஸ்தட்டிஸ்ட், என்னுடைய கொல்லீக். அந்த அம்மா வந்து, சார் கொஞ்சம் நீங்கள் வந்து பாருங்கள், வென்டிலேட்டரில் போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இது வந்து 1970, 1970, 88, 89 நினைக்கிறேன். ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு
அவரை பார்க்க போனேன். அவர் வந்து டோட்டலி அன்கான்ஷியஸ். கை இதெல்லாம் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, நீலம் ஆயிடுச்சுன்னுவாங்கல்ல, கை வாய் இதெல்லாம் ப்ளூ ஆகி போச்சு. அன்கான்ஷியஸாக இருக்கார். மாறு ஃபுல்லாக சளி. அப்போது ஒரு சிம்பிள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் நான். அதாவது குழந்தைகளுக்கு நம்ம மாறு தட்டுவோம், சளி பிடிச்சா மாறு தட்டுவோம் இல்லையா, அது செஸ்ட் ஃபிசியோதெரப்பி. அது வந்து அது முறைப்படி பண்ணேன். அதாவது செஸ்ட் ஃபிசியோதெரப்பி, ஆக்சிஜன் கொடுக்கணும், அந்த உள்ள இருக்கிற சளியை எடுக்கணும். இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் பண்ணேன். கிராஜுவலாக அந்த ப்ளூ கலர் எல்லாம் அப்படியே இதுவாகி அப்படியே பிங்க் ஆகி கிராஜுவலாக ஒரு கண்ணில் திறந்து நல்லா பார்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு 45 மினிட்ஸில் இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஐசியூக்கு போக வேண்டிய நெசசிட்டியே ஏற்படாமல் போயிடுச்சு. இது ஒரு சிம்பிள் டெக்னிக்கு, யாருக்கும் தெரியாது. ஸோ என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஒரு இதுன்னா, என்னை எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ண ஒரு சேர்மனுக்கு இன் இஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸு ஐ கேவ் அ ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹி ரிகவர்ட். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் இருந்தார் அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஸோ அதுதான் ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இது எனக்கு, ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வந்து நான் ஒரு 89 வரைக்கும், 1989 வரைக்கும் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே சர்வீஸில் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் அண்ட் கரெக்டாக பண்ணணும் எல்லாமேன்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்குது. அப்போ யாரையும் நான் எதிர்த்து பேசுறதுக்கு தயங்க மாட்டேன், அந்த மாதிரி இது. அப்போ எனக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தால் சர்வீஸில் ப்ராப்ளம் அப்படின்னோடனே, சரி நம்ம வந்து ப்ரீமெச்சூர் ரிட்டையர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலேருந்து முதல்ல கீழ்பாக்குக்கு போனேன், கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜ். அங்கே ஒரு 1 இயர் இருந்துட்டு தென் ஐ டிசைடட் டோட்டலாக ரிட்டையர் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் தொராசிக் மெடிசன் இங்கே தாம்பரத்தில் சானிட்டோரியம், அங்கே நானே, யாரும் அங்கே போக மாட்டாங்க, நானே அங்கே என்னுடைய இது பதவி கேட்டு வாங்கிட்டு அந்த காலேஜ் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்படியே. அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது டாக்டர் சிஎன் தேவநாயகம், பரமசிவம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸோடு ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதாங்க. அது முடித்து தென் அங்கே ஒரு 2002 நான் மறுபடியும் ஸ்டான்லிக்கு டீனாக என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அது எல்லாருக்கும் நான் தான் டீனு அந்த மாதிரி ஒரு 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 இமேஜ் கிரியேட் ஆச்சு. அந்த அளவுக்கு பண்ணோம் நாங்கள், ரொம்ப நல்லா பண்ணி. அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு ப்ரொமோஷனாக இருக்கும், திருச்சிக்கு அனுப்பிச்சாங்க. திருச்சி மருத்துவக் கல்லூரியில் 2005 நான் ரிட்டையர் ஆனேன். டாக்டர்ஸுக்கு தான் எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்களே, நோ ரிட்டையர்மெண்ட்டுன்னு. கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனேன். ஆனால் ப்ரைவேட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு 70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரைவேட் ப்ராக்டிஸ் தான் பண்ணோம். அதுவும் வந்துட்டு நான் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸில் வந்து இந்த ஏரியாவிலேயே எங்கள் ஆஸ்பத்திரி ஆர்வி ஆஸ்பத்திரி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபார் மெட்டர்னிட்டி. ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த கன்சியூமர் கேஸஸ் நிறைய வர்றதுனால எந்த பேஷண்ட் நமக்கு ஒரு லிட்டிகண்டாக வரும்னு ஒரு இவ்வளோ நல்லா பண்ணியாச்சு. என் ஒய்ஃப் வந்து கிண்டியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இந்த ரோட்டில் ஜிஎஸ் ரோட்டில் இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் அந்த அம்மா ஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இப்போ அந்த நல்ல பேரோடு நம்ம நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2014-15 நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் ப்ராக்டிஸு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து யூஎஸில் செட்டில் ஆகிட்டான், பொண்ணு வந்து லண்டனில் செட்டில் ஆகிட்டா. ஸோ இங்கே 3 மாதம், அங்கே 3 மாதம், சென்னையில் ஒரு 6 மாதம், இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ட்ரெட்டட் டிசீஸ் வந்ததுனால இப்போ வந்து 6-7 வருஷமாக வந்து நாங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். முதுமையில் வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு எல்லோரும் சொல்கிறது தாங்க, அது டயட்டு. ரொம்ப இதாக சொல்லுவாங்க, வயசு ஆக 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 டயட்டு இன்டேக் வந்து குறைச்சிக்கிறது தான். எவ்வளோக்குள்ள குறைச்சிக்கிறோமோ ரொம்ப நல்லது. அதுதான் ஒன்று. 2வது, நிறைய நம்ம வயசாக தண்ணி குடிக்க மறந்துடுவோம். அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். நம்ம தண்ணி குடிக்கிறது நிறுத்தாமல் தண்ணி குடிக்கணும். 3வது, அந்த வாக்கிங் சொல்கிறேன்ல, வாக்கிங் மாதிரி ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்க என்னுடைய தை மசில்ஸ்லாம் அது இட் கெட்ஸ் மோர் பவர். இதுதான் சிம்பிள். நான் வந்து சீனியர்ஸுக்கு சொல்ல வேண்டியது, டயட்டு மெயினாக டயட் வந்து லைட்டாக வச்சுக்கணும் ஆல்வேஸ். அண்ட் பர்டிகுலர்லி நைட்டில் வந்து ரொம்ப லைட்டாக வச்சுருக்கணும். லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸு, அதாவது நார் சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க அது. அண்டு நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய கேர்டு. சிலர்லாம் டைரி ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நிறைய கேர்ட் சாப்பிட்றேன், மார்னிங்லேயும் சரி நைட்லேயும் சரி.
இப்போ டெய்லி என்னுடைய டயட் வந்து காலையில் ஒரு 3 எக்கு ஃபுல் எக்கு சாப்பிடுவேன். அந்த எல்லோ சாப்பிடக்கூடாதுன்னா இல்லை. 2019 இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 முட்டை பார்த்துக்குங்க. இது ஒரு 6 வருஷம், அது 7 வருஷம். 7 3 21 2300 நாள் 5ன்னா 15,000 முட்டை சாப்பிட்ருப்பேன். 10,000 முட்டை சாப்பிட்ருப்பேன். ஆனால் நான் சீரியலாக பண்ணிட்டு வரேன். என்னுடைய கொலஸ்ட்ரால் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி தான் இருக்குது. எல்டிஎல்லும் குறைஞ்சி தான் இருக்குது. ஹெச்டிஎல் மேலே போயிருக்கு. இது நான் சீரியலாக பண்ணிட்டு வரேன் நான். ஆனால் இந்த 5 முட்டை சாப்பிட்றது நிறுத்துறதில்ல. அதே மாதிரி அந்த குளோபிலிட் ஒரு மாத்திரை சாப்பிடுவேன். எனக்கு அந்த ஸ்டாட்டின் சாப்பிட்டா உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி ஆனால் வாக்கிங் மட்டும். வாக்கிங்னா நீங்கள் வந்து அதுக்குன்னே ஒரு வாக்கிங் பிளேஸ் போகணுன்னு இல்லை. இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வீட்டில் பார்த்துக்கணுங்கிறதுனால நான் என் வீட்லேயே நடக்கிறேன். இந்த வீட்டில் நடக்கிறேன், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 தடவை நடப்பேன். அது நடக்க அப்புறம் வீட்டில் 44 படி இருக்குது. அந்த படியில் கை வீசிட்டு நடப்பேன். நல்லா ஃபுல் ஆர்மி மாதிரி, ஆர்மி மார்ச் பாஸ் மாதிரி நடப்பேன் மேலே. இந்த ஷோல்டர் மசில் இருக்குல்ல, எவ்வளோக்கு நம்ம மூவ் பண்ணுறோமோ, என்னுடைய கான்செப்ட் ரைட்டாக இருந்தாங்க. இந்த கை மூவ் பண்ண இந்த கொலாட்ரல் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா கையை பிரிஸ்காக வாக் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். கையை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்விங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரத்த ஓட்டம் போகும்னு என்னுடைய பிளைண்ட் ஃபிலிப். அது பார்க்குற அனுபவமாக பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. அதான் முதுமையில் இன்னொரு இது வந்து ஃபிசிக்கல் இது நான் சொன்னதெல்லாம் இப்போ ஃபிசிக்கல். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து முதுமையில் வந்து இந்த இமோஷ்னல் டிஸ்கன்டின். அதுதான் இப்போ வயசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பிளேமிங் சில்ட்ரன் ஆர் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி. அது வந்து நான் என் சில்ட்ரனுக்கு வந்து அந்த டோட்டலாக அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீ எங்களை பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க டோட்டலி. ஐ ஆம் செல்ஃப் ரிலையன்ட். ஏன்னா அந்த மாதிரி நான் லைஃப் பிளான் பண்ணி என்னுடைய முதுமையில் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு நான் பிளான் பண்ணதுனால அது ஒரு இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சப்போர்ட்டு. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, தட் கிவ்ஸ் யூ மோர் கம்ஃபர்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபுட் ப்ராக்டிசஸ், ரெண்டாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது 3 இருந்ததுன்னா நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்லா எங்கே இருக்குமோ அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலான்னு என்னுடைய வியூ. ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிக்கிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.